Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டாங்க. ஒரு சில கோர்ஸ்க்கு மட்டும் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணாம இருக்காங்க. சோ சீக்கிரமா அதுவுமே அப்டேட் ஆகிரும். அது அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மே 2024 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து எப்போ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த மந்த் எண்ட் ஆர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கிறவங்க, ஆனுவல் பேட்டர்னில் படிக்கிறவங்க நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மே 19 தான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். மே 19 ஸ்டார்ட் ஆகி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எல்லா நாளுமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், இன்க்ளூடிங் சண்டே கூட உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ 2 வீக்ஸ்க்குள்ளே எல்லாருக்குமான எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ மே 19 இந்த டைமும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த டவுட் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ சில பேருக்கு வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது. சூன் அதுவுமே வந்து அப்டேட் ஆகிரும். ரீவேல்யூஷன் போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து 15 டேஸ் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பேப்பருக்கு நீங்கள் 2000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ரீவேல்யூஷன் போடலை அப்படின்னா நீங்கள் வர செமஸ்டர் எக்ஸாமில் எழுதி நீங்கள் அந்த பேப்பரை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஸ்பெஷல் கேஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அகைன் வந்து சான்ஸ் கொடுப்பாங்களா, ஒரு பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணல, ஃபெயில் ஆகிட்டு அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு சான்ஸ் தரதுக்கு ரொம்ப 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 கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 2 சான்ஸ் தான் வந்து ஸ்பெஷல் கேஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு 2 சான்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேல் வந்து உங்களுக்கு சான்ஸ் தராங்களா என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் வந்து யூனிவர்சிட்டி வைக்க முடியும். ஸோ ஸ்பெஷல் கேஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆனாலும் இல்லை வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.